நான் காலையில எந்திரிப்பேன். அந்த டே ஃபுல்லா ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிட்டு, நைட் ஆனதும் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். ஓகே, இது எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போதும் எக்ஸாக்டா இதே தான் ரிப்பீட் பண்ணுவேன். 5 இயர்ஸா இதே ரொட்டீன்ல இருந்து கூட என்னோட லைஃப் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போல. இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் த ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் பர்சன் தட் ஐ நோ. தட்ஸ் அ ப்ராப்ளம். லெட் மீ டெல் யூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் மை டே. இந்த மாதிரி ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா எதுவுமே பண்ணாம நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மோட்டிவேஷன், ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 1 2 3 5 போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துருவேன். ஓகே, இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ப்ரிப்பேர்டா இருப்பேன். இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நான் சூப்பர் ரெடியா இருப்பேன். எதுவா இருந்தாலும் பண்ணிடலாம், இதெல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ப்ரிப்பேர்டோட இருப்பேன். பட் ஆனா காலையில விடிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவலா ஒர்க் பண்ணிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு படுத்துருவேன். நான் பண்ற எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவா இருக்கேன். பட் இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்தா, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. இதை பத்தி இங்க ரொம்ப பேசி நான் கேள்விப்படலை. ஏன்னா இது நம்ம பண்ற ஒர்க் எல்லாமே ஹார்ட் ஒர்க் மாதிரி தான் தெரியும் இல்லையா? அதனால இதை பத்தி ரொம்ப யாரும் பேச மாட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்றீங்க, ஆனா என்னோட லைஃப் கொஞ்சம் கூட மூவ் ஆகல. அந்த மாதிரி நீங்களும் இந்த ஃபேக் ப்ரொடக்டிவிட்டியில இருக்கீங்களா அப்படின்றத இந்த 3 சைன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, வாட்சிங் மோட்டிவேஷனல் வீடியோஸ். நான் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். யூ ஆர் நாட் லேர்னிங், யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் த டோபமைன் ஹிட். அது உங்களை ப்ராக்ரஸ் பண்ற மாதிரி தான் வச்சுக்குமே தவிர ஆக்சுவல் ப்ராக்ரஸ் பண்ணாது. ஏன்னா இதான் நான் எவ்ரி சிங்கிள் டே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். சைன் நம்பர் 2, ரைட்டிங் த பெர்ஃபெக்ட் டு டூ லிஸ்ட் அண்ட் நெவர் ஸ்டார்ட். நீங்க வந்து ஒரு டு டூ லிஸ்ட்டை திரும்ப திரும்ப ரைட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே, நாளைக்கு இதெல்லாம் பண்ணிடலாம், நாளைக்கு இதெல்லாம் பண்ணிடலாம். அதுல நம்ம நான்லாம் பிக் பண்ணி இந்த டாஸ்க் அப்புறமா கூட பண்ணலாம், இந்த டாஸ்க் ப்ரியாரிட்டிக்கு அதிகமாக கொடுக்கலாம், அடுத்த மாதிரி அப்படிலாம் டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுவேன். பட் ஆக்சுவலாக நான் எதுவுமே பண்ணதில்லை. சைன் நம்பர் 3, ப்ரிப்பேரிங் எவ்ரி திங் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவல். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிடுவேன், பிளானிங் பண்ணிடுவேன், ரிசர்ச் பண்ணிடுவேன், ஆர்கனைஸ் பண்ணிடுவேன், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். பட் ஆனால் ஆக்சுவல் டாஸ்க் மட்டும் பண்ண மாட்டேன். அது பண்ணாட்டியும் நமக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால. ஆனால் ஆக்சுவலாக திங்க் பண்ணி பார்த்தா நம்மளோட ரியல் டாஸ்கையே பண்ணியிருக்கோம். நவ் இட்ஸ் ஸ்டோரி டைம். நானும் இந்த கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு சொல்லி இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டேன். அப்பனா நினைச்சு பாருங்க, நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு சொல்லி நினைச்சது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ எனக்கு இருந்த ஸ்ட்ரகிளா நான் என்ன பார்த்தேன்னா, என்கிட்ட ஒரு நல்ல ஃபோன் இல்லை. ஸோ நல்ல ஃபோன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நான் வாங்கினேன். என்கிட்ட நல்ல மைக் இல்லை, ஆடியோ குவாலிட்டி இருந்தால் தான் பீப்புளெலாம் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். நான் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சரியில்லை, இந்த மாதிரி லைட்டிங் சரியில்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதையும் நான் வாங்கினாலும் இதை நான் பண்ண மாட்டேன். இதோட ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, நான் வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாலே ஸ்கிரிப்ட் என்ன, தம்ப்நெயில் என்ன, கேமரா எப்படி செட் பண்ணணும், மைக் எங்கே வைக்கிறது, லைட் எங்கே வைக்க, ஃபுல்லாக பேசி ஷூட் பண்ணணும், அதை எல்லாத்தையுமே லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இதை எவ்ரி சிங்கிள் வீக் ஃபாலோ பண்ணணும் ஃபாரெவர். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்பாசிபிளாக இருக்கு. ஐயோ இவ்வளோ பண்ணணுமான்னு சொல்லி. ஸோ ஐ சூஸ் த ஈஸியர் மெத்தட். அது என்னன்னா, டைட்டில்ஸை பிளான் பண்ணுறது, தம்ப்நெயில்ஸ் எப்படி இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓகே நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், நாளைக்கு நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அந்த நாளைக்குன்றது வரவே வராது. ஏன்னா அது ரொம்ப ஹார்ட் திங் இல்லையா? அதனால அடுத்த நாளும் இதை தான் பிளான் பண்ணுவேனே தவிர ஆக்சுவலான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். அண்ட் கடைசியாக திங்க் பண்ணும்போது தான் நினச்சேன், நம்ம கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சது 5 இயர்ஸுக்கு முன்னாடி. 5 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே வீக்லி 1 வீடியோ போட்டிருந்தா கூட இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கலாம். எங்கேயும் போகாட்டி எதையாவது ஒன்று பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு தாட் ஹிட் பண்ணது ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு. இந்த ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் எதையோ ஒன்று பெருசாக மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, இந்த ப்ராப்ளம்லாம் விட்டுட்டு டேரக்டாக அதை சொல்யூஷன் என்னன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்காக ஒரு 10 ஸ்டெப் இந்த ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ், இந்த ப்ரொடக்டிவான ஹேபிட்ஸ் அது எல்லாம். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாமே ஒன்று தான். யூ ஜஸ்ட் நீட் டு டூ த ரியல் திங். அதை பண்ணுறதுக்காக மேபி இது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 ரியல் டாஸ்க் ரூல். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா? அந்த ஆக்சுவல் டாஸ்க், அந்த ஒரு டாஸ்க்கை பண்ணி முடிக்கணும். 10 டாஸ்க் முடிக்க வேணாம், 20 டாஸ்க் முடிக்க வேணாம், 2 டாஸ்க் கூட முடிக்க வேணாம். அந்த ஆக்சுவலான ஒரு டாஸ்க் முடிச்சா மட்டும் போதும். எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ஆப்ஷனல். அந்த லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் நீங்கள் முடிச்சிங்களான்றது மட்டும்தான் கேம். ஸ்பாட் யுவர் எஸ்கேப் டாஸ்க். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்ககிட்ட நீங்களே கொஸ்டின் பண்ணி பாருங்க, எந்த டாஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணி அதுக்கான ஈஸியர் வெர்ஷனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன். ஷூட் பண்ணாமல் நான் சொன்னேன் இல்லையா, டைட்டில்ஸை பிளான் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவேன், இல்லைனா தம்ப்நெயில் ஐடியா தேடிட்டு இருப்பேன், இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ரியல் டாஸ்க்கை பண்ணாமல் எந்த ஒரு ஈஸியர் வெர்ஷன் ஆஃப் டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சைனை ஸ்டாப் பண்ணிடுங்க.
ஏன்னா ரியல் டாஸ்க்கை நீங்கள் பண்ணலை, நீங்கள் அதுக்கான ஈஸியர் வெர்ஷன் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சிக்னல் வந்த உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரியல் டாஸ்க்கை என்ன பண்ணலாம்னு சொல்லி மட்டும் திங்க் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கான்டென்ட் கிரியேஷன் எக்ஸாம்பிளாக சொன்னதுனால இதை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் 5 minutes. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டா கூட அது கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும். அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணணுமா இருந்தாலும் ஒரு 5 minutes பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துடலான்ற மைண்ட் செட்டோட போங்க. இப்போ என்னோட எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டைட்டில் என்ன, தம்ப்நெயில் என்ன, வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய டாஸ்க்காக இந்த ஹோல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணி பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் எதையுமே யோசிக்காம நான் போய் ஒரு 5 minutes ஷூட் பண்ண போகிறேன். எனக்கு அதுக்கப்புறம் மூட் இருந்தால் நான் ஷூட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட வந்து உட்காந்துருவேன். இது ஏன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால், நான் இந்த 5 minutes ஷூட் பண்ணுறேன் இல்லையா, அதுக்காக நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த லைட் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மைக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிஷர்ட் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கட்டும். பட் ஆக்சுவலாக இந்த 5 minutes ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஃபுல் வீடியோ முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால இதை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் போவேன். அதை நீங்களும் பார்ப்பீங்க. ஏன்னா இருக்கிறதுல இதான் ரொம்ப பிரச்சனை. நம்ம ஒரு இடத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டோம். எந்திரிச்சிட்டோம்னா அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு வந்து உட்காந்துருவோம். இதை நீங்கள் நிறைய கிரியேட்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈட் த ஃப்ராக், போமோடோரா டெக்னிக், டைம் பிளாக்கிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்லியிருப்பாங்க. பட் த கோர் கான்செப்ட் இதுதான். யூஆர் டூயிங் த ஆக்சுவல் திங், தட்ஸ் இட். எந்த டெக்னிக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது நம்ம ஆக்சுவலாக டாஸ்க்கை பண்ணாத வரைக்கும். நம்ம பண்ண ட்ரை பண்ணுறோன்றப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ இது எல்லாமே தெரிஞ்சாலும் நான் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈஸியர் வெர்ஷன்ஸ் டாஸ்க்கை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஐ ஹாவ் த அவேர்னஸ். அதனால முட்டி மோதி எதையா ஒன்று பண்ணி முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரியும் பிஸியாக இருக்கிறதும் ஆக்சுவல் ஒர்க் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இந்த ரியலைசேஷனுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஆனால் ஆக்சுவல் டாஸ்க்கை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ ஒரு ரிமைண்டராக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் எதுவுமே இங்கே வேலைக்காக போகிறதில்ல, ஆக்சுவல் திங்கை பண்ணாத வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாஸ்க்கை இந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கான ஈஸியர் வெர்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அந்த டாஸ்க் எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நான் பண்ணிடுவேன் பண்ணாமே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.